ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல். எலெக்ஷனுக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் இருக்கான்ற ஒரு வீடியோ பார்த்தோம். எலெக்ஷனுக்கும் மார்க்கெட்டுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கம்ப்ளீட் பண்ணுவோம். எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1984 நீங்கள் பார்த்தீங்கன்னா 1984 தான் ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கு பிறகு 2014 தான் ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. 2019 ஃபார்ம் ஆச்சு. இடைப்பட்ட பீரியடில் பல பிரதமர்கள் வந்து மைனாரிட்டியாகவே இருந்து ஃபுல் டைமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவர் கிடைச்ச சீட் பார்த்தீங்கன்னா 232. அப்புறம் மன்மோகன் சிங் 2 டேர்ம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 2004, 2009. 2004 ஜஸ்ட் 145 சீட்ஸு, 2009 206 சீட்டு. அதேமாரி வாஜ்பாய் வந்து ஒரு முறை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து இது 240ன்றது கிரேட்டஸ்ட் நம்பர்ஸ். என்டிஏலாம் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது 293 சீட்ஸ் வந்துருக்கு. டெஃபினட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ வந்து நம்ம தமிழக ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ஆதரவு விலகிடுவார், இவர் தெலுங்கு தேச பார்ட்டி வந்து ஆதரவு விலகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி யார் விலகினாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய 272 நம்பர்ஸ் இருக்குது. ஏன்னா இண்டிபெண்ட்டாக ஒரு 18 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதனால் ஃபுல் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த பாதையில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பிஜேபி கவர்மெண்ட்டாக 2 பேருமே வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து ரிஃபார்ம்ஸ் நிறைய கொண்டு வருவாங்க. ஸோ வந்து மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்மில் ஒரு வாலடைல் ஆசிலேஷன்ஸில் இருந்தாலும் லாங் டேர்மில் ஏறிக்கிட்டே தான் போகும். ஃபஸ்ட்டு என்னாச்சு, ரிசல்ட்டுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் வந்துச்சு. எக்ஸிட் போலில் பிஜேபி கவர்மெண்ட் ஃபுல் மெஜாரிட்டியில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல் மெஜாரிட்டியில் வந்தோடனே நிறைய எஃப்ஐஏஎஸ் பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. மார்க்கெட் அப்பில் போச்சு. அப்போ வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் மிகப்பெரிய அளவில் செல் பண்ணாங்க. அதாவது June 3 அன்னைக்கு. இதுக்கு பிறகு பாருங்கள் June 4 அன்னைக்கு அப்படியே ரிசல்ட் வருது. ஸோ மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. அப்போ வந்து எஃப்ஐஏஎஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இதுமாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் மார்க்கெட் விட்டு உள்ளாங்க. அப்பையும் வந்து அன்னைக்கு 21,000 கோடி அளவுக்கு ஃபண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கு. எங்கே இருந்தாலும் ரீட்டைல் இன்வெஸ்டர்கிட்ட. இப்போ நீங்கள் கடந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் பல மடங்கு ஏறி இருக்காங்க. அதாவது டிமேட் அக்கௌண்ட்ஸே பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் வரும்போது என்ன ஆகுமா, மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சிக்கு போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிறு ஒரு பேங்க் இருக்குது. சிறு வியாபாரிகள் கடன் தரும்போது 100 வியாபாரியில் 10 பேர் கட்டலாம், ஒன்றும் பேங்க்கு ஒன்றும் பிரச்சனை வராது. அதே ஒரு பெரிய முதலாளி தரும்போது அந்த கடன் வரலைன்னா அது பேங்க்குக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும். ஸோ அதேமாரி தான் மார்க்கெட்டுக்கு நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டரை நம்பி நம்ம மார்க்கெட் இனிமேல் இல்லை. ஃபாரின் இன்வெஸ்டர் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் தான் அதிகம். ஸோ இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் அதிகமாக இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து சந்தை வந்து லாங் டேர்மில் ஏறிக்கிட்டே தான் போகும். ஸோ வந்து கேபினெட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து மார்க்கெட் வந்து அப்பர் டைரக்ஷன்ஸ் மூவ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி வந்து இந்த 5 இயர்ஸில் டபுளாக நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி வந்து இதேமாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ மெஜாரிட்டி இருக்குது என்டிஏன்ற பொறுத்த வச்சதில். எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கவர்மெண்ட் பெட்டராகவே பண்ணுவாங்க. பண்ண முடியாதான்றதெல்லாம் வந்து நம்ம தமிழக ஊடகங்கள் தான் சொல்லுது. நீங்கள் இங்கிலீஷ் ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக வந்து சான்சஸ் இருக்குது. ஏன்னா 1984 பிறகு பல கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டி தான் வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ பேரும் ரூல் பண்ணும்போது இவங்களாலையும் ரூல் பண்ண முடியாது. கட்டாயம் ரூல் பண்ண முடியும். அவங்களும் அரசியல்வாதிங்க தான், இவங்களும் அரசியல்வாதிங்க தான். அவங்க இவங்கள்ட்டேருந்து இழுக்கும்போது அவங்கள்ட்டேருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ லாங் டேர்மில் பேஷன்ஸ் நமக்கு வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதேமாதிரி மார்க்கெட் வந்து யாராலையும் டைமிங் பண்ண முடியாது. எதனால் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து டைமிங் எப்போ ஏறும் எப்போ இறங்குன்றது யாராலையுமே கணிக்க முடியாது. தான் மார்க்கெட்டு. கோவிட் வரும்னு யாராவது எதிர்பார்த்தோமோ, கோவிட் இருந்துச்சு, மார்க்கெட் அப்படி விழுந்துச்சு. ஸோ அந்த டைமில் விழுந்த டைமில் நம்ம பயப்படாமல் அமைதியாக இருக்கணும். ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும், பணம் இல்லைன்னா அமைதியாக இருக்கணும். ஸோ மார்க்கெட் விழுந்துச்சுன்னு சொல்லி நம்ம அச்சப்படவோ அதனால் நம்ம தூக்கத்தை தொலைக்கவோ கூடவே கூடாது. ஸோ மார்க்கெட்டில் பொறுமையாக ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணாமல் லாங் டேர்ம் நோக்கி இன்வெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டே ஆன் கீப் இன்வெஸ்டிங் பண்ணிங்க, நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் மார்க்கெட்டும் எலெக்ஷனுக்கும் கண்டிப்பாக ஒரு சம்மந்தம் இருக்குது. அதேமாதிரி வந்து இப்போ அடுத்து யூனியன் பட்ஜெட் வரும். எப்படி இருந்தாலும் வந்து இப்போ June end or July beginning யூனியன் பட்ஜெட். அது வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் அப்படி இப்படி ஆசிலேஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ திருப்ப வந்து நிறைய பட்ஜெட்டு லாஸ்ட் டைம் என்ன பட்ஜெட் போட்டாங்களோ அதே தான் தொடர போகுது. ஏன்னா கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அவங்க வந்து மே வரைக்கும் தான் போட முடியும். ஸோ அந்த பட்ஜெட் அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. புதுசாக ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் இருக்க போகிறதில்ல. ஆனால் ஏறிடும். ஒரு 100 நாளில் வந்து சில வேலைகளை முடிக்கிறதா வந்து பிரதம மந்திரி வந்து இப்போ ரெசல்யூஷன் எடுத்திருக்காரு. ஸோ அதை அவர் கட்டாயம் பண்ணிடுவார். ஸோ அதனாலேயும் மார்க்கெட் ஏறதுக்கான அப்போர்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 8 ஆர்பிஐ பாலிசியில், அதாவது 2 மாதத்துக்குரிய ஆர்பிஐ பாலிசியில் எந்த ரேட் ஹைக்குமே இல்லை. எப்போ வந்து 8 மாதத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான் இந்த அளவுக்கும் இருக்குது. ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் நல்லா இருக்குது. ஸோ வந்து வட்டி விகிதங்களில் மாற்றங்கள் இல்லை. லோனுக்கான இதுலேயும் மாற்றம் இருக்காது. அப்போ டெபாசிட்டுக்கான வட்டிலையும் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்காது. நல்ல விதம் நம்ம எக்கனாமிக் நல்லபடியாக இருக்குது. பல தலைவர்கள் வந்து இன்றைக்கி வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. பார்த்திங்கன்னா நம்ம நட்பு நாடுகள்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ்லேருந்து, மொரிஷியஸ்லேருந்து, இலங்கையிலேருந்து பல தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்லாட்சியாக அமையும். ஸோ பிரதம மந்திரிக்கு இந்த வீடியோ வாயில இந்த பிரதம மந்திரிக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நல்ல கொஞ்சம் வாழ்த்துக்களை. மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டேர்மில் நீங்கள் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.